ஹலோ மக்களே! ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது உப்பு கண்டம், மட்டன் உப்பு கண்டம். இதை வச்சு ஒரு ரசம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அரைச்ச ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் அம்மாச்சி வைப்பாங்க, அருமையாக இருக்கும். இப்போது இதை வைக்கிறதுக்கு ஒரு 3 டைம்ஸ் வந்து மட்டனை நல்லா அலசிட்டு, நல்லா இஞ்சி தட்டுவோம்ல, அதை வச்சு நல்லா நச்சு ஒரு கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் போட்டு இதை வந்து போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 ஹார்ஸ் பக்கத்து இது ஊறிட்டும். ஊறினதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த 2 மணி நேரத்துலேயே கொஞ்சம் நல்லா அது ரைஸ் ஆகிடும். ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ நல்லா வெந்துடும். இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் சோம்பு, வெந்தயம், சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்சஸ் ஆனோடனே அதை வந்து எடுத்து தனியாக வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆஃப்டர் டெலிவரி மதர்ஸ்க்கு வந்து அந்த புண்ணு ஆறணும் அப்படிங்கிறதுக்காகவும், பால் வந்து நல்லா சுரக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ரசம் வந்து வச்சு கொடுப்பாங்க. பெருங்காயம் நல்லா போட்டு, பூண்டெல்லாம் நல்லா நிறைய நச்சு போட்டு வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு போட்டு வெடித்து விட்டுட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு இது 2ம் நான் நச்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரு கை கட்டி பெருங்காயம் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. எண்ணெயிலையும் வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா தக்காளி 2 கனிஞ்ச தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதை போட்டுடணும். நார்மலாக அரைச்ச ரசம் வந்து மசாலாஸ்லாம் எதுவுமே அரைச்சி அப்படியே எண்ணெயிலலாம் வைக்க மாட்டாங்க. அப்படியே வந்து வச்சுருவாங்க. கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்க்காக நான் வந்து எண்ணெயில் வதக்கி செய்கிறேன். இல்லைனா இந்த ரசம் வந்து எண்ணெயிலலாம் வதக்காமல் அப்படியே மசாலா எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி அந்த சூப் வந்து கறி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒன்றா கொட்டி அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே சாப்பிட்றது தான் இந்த ரசம், ஆக்சுவல் ரசம். நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இப்படி வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ தக்காளி 2 வெட்டி வச்சுருந்தால அதையும் இதில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுடுறேன். போட்டுட்டு மஞ்சள்தூள் ஆஸ் யூஷுவல் மஞ்சள்தூள் போட்டு அந்த வறுத்து வச்சுருக்கேன்ல மசாலா, அந்த மசாலாவும் இதில் கொட்டி நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நான் வந்து நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டேன். அதையும் வந்துட்டு இதில் வந்து ஊற்றிடுங்க. தேவையான அளவு தான் ஊற்றணும். உங்களுக்கு புளி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இப்போதைக்கு கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து வதக்கி நல்லா கொதிக்க விடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாத்திரத்தில் வந்து ரசம் வைக்க பத்தாது எனக்கு. ஸோ இது வதக்கிறதுக்காக அயன் கடாய்னா வதக்க உங்களுக்கு நல்லாயிருக்குங்கிறதுக்காக இதில் நான் வதக்கினேன். வேறு பாத்திரத்தில் இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஷிஃப்ட் பண்ணி அதில் தான் ரசம் வைக்கிறேன். ஸோ நல்லா வந்து புளி தண்ணிலாம் ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். இதை கொதிக்க விட்டுட்டு இப்போது இந்த கறியை வந்து வேக வச்சுட்டேன்னு சொன்னேன்ல, அந்த கறி வந்து அதில் கொட்டி நல்லா கொதிய விட்டு வச்சுட்டா இந்த ரசம் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்க்குறப்பயே தெரியுது. கறி வெந்ததுக்கப்புறமா இந்த கறியை அப்படியே வந்து ரசத்தில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா ஃபுல் கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே கொதிக்க விடுங்க. மஸ்ட் ட்ரை டிஷ் இது. நிறைய யூடியூப்பில் நான் பார்க்கல இந்த ரசம், அதனால தான் போடணுன்னு தோணுச்சு. கொஞ்சமாக சாப்பாடு போட்டு தாராளமாக ரசம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அட்டகாசமாக இருக்கும். சந்தோஷமாக சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க.